காலியாக உள்ள இடைநிலை பள்ளி ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி திமுக முன்னோடிகள் 47 பேருக்கு பொருட்கிழி மற்றும் மளிகை பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் 10 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியில் இடைநிலை பள்ளி ஆசிரியர் பணியிடங்கள் காலி பணியிடங்கள் கண்டுகொள்ளப்படவில்லை என்றும் விரைவில் முதலமைச்சரின் உத்தரவை பெற்று காலியாக உள்ள இடைநிலை பள்ளி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் தெரிவித்தார். விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனன் தமிழகத்தில் மன்னராட்சி நடைபெறுவதாக கூறியது குறித்து தான் கருத்து கூற எதுவும் இல்லை என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். குறிப்பாக இப்போ கூட பார்த்தீங்கன்னா பிடி அசிஸ்டன்ஸு கிட்டத்தட்ட 3000 பேருக்கான தேர்வு முடிஞ்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனாக முடிந்து அவங்க நாங்கள் பணியில் அமர்த்த போகிறோம். அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போகிறோங்கும் பொழுது நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் மூலமாக ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் போட்டு எங்களுக்கும் அதில் ஒரு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 3000 பேருக்கு இன்றைக்கி எங்களால் பணி நியமனம் செய்ய முடியும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சும் அது அப்படியே நின்று கொண்டிருக்கின்றது. ஸோ இந்த மாதிரியான எந்த சூழ்நிலையும் இல்லாமல் மிக விரைவாக நீங்கள் சொன்னது மாதிரி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட இந்த 10 வருஷம் கடந்த 10 வருஷத்தில் யாருமே அவங்க கண்டுகளில் சொல்லப்போனால் அதற்கான அவர்களை ரெக்ரூட் பண்ணுறதுக்கான ப்ராசஸே பண்ணலை. ஸோ அவர்களுக்கும் சேர்ந்து இப்போ நம்ம தேர்வு நடத்தி முடித்திருக்கின்றோம். மிக விரைவாக தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய ஆணை பெற்று மிக விரைவாக அவர்களையும் நியமிக்கின்ற பணியில் நாங்கள் ஈடுபட்டோம்.